Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் என்னுடைய கிச்சன் டீப் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிச்சனை டீப் க்ளீன் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் டஸ்டிங் தான். மேலே சீலிங்லேருந்து வால்ஸ் எல்லாமே டஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது பொருள் நீங்கள் கழுவி வச்சுருந்தீங்க ஏற்கனவே அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. டஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய டஸ்ட்பின், மரம், ரேக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம பாத்திரம்லாம் போட்டு வைப்போம் ரேக், அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு பாத்திரம் அழுக்காக இருந்தது நீங்கள் வாஷ் பண்ணணுன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்ததாக நான் கீழேருந்து அந்த கபோர்ட் கீழேருந்து க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா கவுண்டர் டாப் எப்போவுமே நான் க்ளீன் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸு. ஸோ அவ்வளோவா அந்த டஸ்ட் இருக்காது மேலே. ஏன்னா அதனால் கீழே நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு. அதனால் கீழே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் கீழே கபோர்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒவ்வொரு ஷெல்ஃபாக இருந்ததுன்னா ஒவ்வொரு ஷெல்ஃபாக கூட நீங்கள் தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேலே ஷெல்ஃபெல்லாம் எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். அப்படி தான் நானுமே பண்ணுறேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற லிக்விட் பார்த்திங்கன்னா டிஐஒய் லிக்விட் தான். வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா 50% எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நம்ம க்ளீன் பண்ணும் போது உள்ளே இருக்கிற ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற அந்த டோரு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இதே சொல்யூஷன் வச்சு ஸ்க்ரப் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரையான டவல் எடுத்து எல்லாத்தையும் வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் அந்த சோப்பு அதெல்லாம் போனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வெட்டான டவல் வச்சு எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீட்டாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே உள்ள ரேக்கில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, அந்த கீழே உள்ள ரேக்குமே நல்லா அந்த மாதிரி ட்ரை டவலில் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெட் டவலில் ஈர துணியில் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால் கீழே நான் கபோர்டில் வைக்கிறனால எதுவும் டஸ்ட் ஆகாது. இருந்தாலுமே நான் ஒரு தடவை எல்லாத்தையுமே நம்ம தொடச்சிக்க போகிறேன். ஏன்னா நான் 3 months ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஃபுல் கிச்சன் டீப் க்ளீனிங் பண்ணுவேன். உங்களுக்கு கிச்சனில் பாத்திரம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு, மேலே இருக்கிற இந்த கவுண்டர் டாப்பு, அப்புறம் கவுண்டர் டாப்போட அந்த டைல்ஸு, வால்ஸு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். இது இல்லாமல் 3 months ஒன்ஸ் ஃபுல் டீப் க்ளீனிங் நான் பண்ணுவேன். நான் கபோர்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில், அப்புறம் டம்ளர்ஸ், பவுல்ஸ் இதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில், அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கெங்கே எந்தெந்த பொருள் இருக்குன்னு தெரியும், கலைஞ்சும் போகாது. ஏன்னா நம்ம பேஸ்கெட்குள்ளே தான் வச்சுருக்கோம். கலைஞ்சு உள்ளே இருந்தாலுமே நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறக்கு கிளட்டர்டாக தெரியாது. இப்போது இந்த பேஸ்கெட்குள்ளே எல்லா பொருளுமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையுமே கீழே ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ரேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும் போது எனக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பொருளும் எடுக்கிறக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கடி வீடு கலைஞ்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரே ஷெல்ஃப் கனெக்டடாக தான் இருக்கும், பட் டோர் மட்டும் தனித்தனியாக இருக்கும். அதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே வைப் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் நான் துடைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் டெய்லியும். அதனால் அது மட்டும் இல்லாமல் ரேராக யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே டஸ்ட் எல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஷெல்ஃப்லேயே பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃப் இருக்கும். மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. கீழே உள்ள கபோர்டில் அதில் மேலே இருக்கிறது தான் நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த கபோர்டில் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். இது நார்மலாக நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது தான். அதனால் அதே லிக்விட் தான், பேக்கிங் சோடா, வினிகர், அந்த 50% சொல்யூஷன் வச்சு தான் நானுமே கீழே க்ளீன் பண்ணுறேன். கீழே க்ளீன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுமோ அங்கெல்லாம் சின்ன சின்ன பாத்திரம் ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் அந்த சைடு வச்சுருக்கேன். இப்படி தான் நான் கீழே உள்ள ரேக்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா
சிலிண்டர் வைக்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கபோர்டு. இது வந்து அந்த ஏரியா வந்து ரீச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கபர் அடிக்கும் போது இதோட சேர்த்து அடிச்சிட்டாங்க. அதனால் வந்து ரீச் பண்ண முடியாது. அதனால் நான் எந்த பொருளுமே அங்கே வைக்கிறதில்ல. அங்கே எதுவுமே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குடமும் குக்கர் வச்சுருக்கேன். அப்புறம் சிலிண்டர் இதுதான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா, அதில் எல்லாத்தையும் வந்து ஒரு பேஸ்கெட் வச்சு எல்லாத்தையும் வந்து க்ளீனிங் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா கபோர்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் கீழே. அதே மாதிரி கீழே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அவ்வளோதான் க்ளீன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து இந்த சைடு வால் வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதையும் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். பேண்ட்ரி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஒவ்வொரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷெல்ஃபாக வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணாமல் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பேர்டனாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு ஷெல்ஃபாக இந்த மாதிரி இப்போ கீழே செகண்ட் ஷெல்ஃபில் உள்ள திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து சேம் லிக்விட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு அந்த வால்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். ஏன்னா இதையும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ளீன் ஆகிடும். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பொருள் வச்சுருந்தோம் இல்லையா க்ராக்கரி யூனிட்டில், அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இன்னொரு ட்ரையான டவல் வச்சு வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். கவுண்டர் டாப்பில் உள்ளதெல்லாம் ஏற்கனவே க்ளீனாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்து அதில் உள்ள ஸ்விட்ச் போர்டு மேலே வந்து வால்ஸு எல்லாத்தையுமே நான் வந்து டிஐஒய் லிக்விட், இந்த லிக்விட் வச்சு தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃப்லாம் வந்து கரைப்பட்டிருக்கோம் இல்லையா, நம்ம சமைக்கும் போது கரைப்பட்டுறோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சமாக விம் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக ஸ்டவ் வந்து வீக்லி க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோவா உங்களுக்கு அழுக்கு இருக்காது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்கிங் சோடா, வினிகர் அது வந்து டைரெக்டாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி வச்சோன்னா அங்கே இருக்கிற உள்ள கரையெல்லாம் வந்து சீக்கிரமாக போயிடும். நம்ம தேய்க்கும் போது லைட்டாக தேய்ச்சாலே எல்லா கரைகளும் வந்துடும். அதனால் வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டீல் நாரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈரமான டவல் வச்சு துடைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து ட்ரையான டவல் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஈரமான டவல் வச்சு நம்ம துடைச்சிடலாம். அதே மாதிரி சிங்க்கும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எக்ஸப்ட் இந்த கிச்சன் என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு வால் இருக்கும், அந்த வால் தவிர எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த வால் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும். நான் வந்து டஸ்ட்பினில் போடும்போது சில சமயம் வந்து வெளியே கரைப்பட்டுரும். அதனால் வந்து அது வந்து விம் லிக்விட் வச்சு தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு ஈரமான டவல் வச்சு தொடச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் நமக்கு ஷெல்ஃப் வச்சுருந்தோம் இல்லையா, 2 லேயர் ஷெல்ஃபு, அந்த ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் ஆயில் பாட்டிலு, அஞ்சரை பெட்டி, காய்கறி கூடை, இந்த மாதிரி வந்து எதெல்லாம் நான் க்ளீன் பண்ணலையோ அதை மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த டீ காஃபி சுகர் கண்டெய்னர், உப்பு ஜாடி இதெல்லாம் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணதான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தீரும் போது அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் நான் இப்போ க்ளீன் பண்ணல. எது வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கணும் அதை மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்குமே சேம் லிக்விட் தான், வினிகர், பேக்கிங் சோடா, அந்த டிஐஒய் லிக்விட் இருக்குல்ல, அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிட்டாலே போதும், நமக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய கிச்சனை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து எடுத்து வைப் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கீழே வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிச்சன் வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். அது ஒரு நாளே போதும். நீங்கள் வாஷிங் இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து லேட் ஆகும். அப்படி வந்து வாஷ் பண்ணுறது வந்து தனியாக செப்ரேட்டாக ஒரு நாளையும், ஃபுல்லாக மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுறது செப்ரேட்டாக ஒரு நாள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். கீழே ஷெல்ஃபு, அப்புறம் அந்த சைட் ஷெல்ஃபு, அதிலெல்லாம் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கிச்சனை டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். நீங்களும் வந்து உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கிரேஸ்ஃபுல் ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.